ரொம்ப ரொம்ப நியூட்ரிஷியஸான ஹெல்தியான ஒரு கருப்புளுந்து அடை ரெசிபி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது ஒரு ஆழாக்கு அளவுக்கு இட்லி அரிசி எடுத்துக்கோங்க. அதுக்கு 3/4 ஆழாக்கு துவரம் பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து இதை தேவையான அளவு தண்ணி சேர்த்து 4லேருந்து 6 மணி நேரம் ஊற வச்சுருங்க. மாவு அரைக்கிறதுக்கு 1/2 மணி நேரம் முன்னாடி கருப்புளுந்தை அலசி தண்ணி வடித்து வச்சுருங்க. ஊற வைக்க வேண்டாம். கருப்புளுந்தோட 10லேருந்து 12 வரமிளகாய் சேர்த்து கொரப்பா முதல்ல தண்ணி சேர்க்காம பிடிச்சிக்கோங்க. இது கூட ஊற வச்சிருக்க அரிசி பருப்பை சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொரப்பா அரைச்சிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த கருப்புளுந்து அடையில் ரொம்ப முக்கியமான விஷயமே இதை நாம் நல்ல கொரப்பாக அரைக்கணுங்கிறது தான். இது கூட ஜீரகத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய், அது கூட கொஞ்சமாக கொரப்பாக பிடிச்ச மிளகுத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கருவேப்பிலையை அப்படிச்சு போட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 கப்லேருந்து 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்து கொஞ்சமாக காயப்பொடி சேர்த்துக்கோங்க. சூடான தோசைக்கல்ல நல்ல கிறிஸ்பியாக மெல்லிசாக ஊற்றிக்கோங்க. இது ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வேக வச்சு எடுத்தீங்கன்னா கருப்புளுந்து அடை ரெடி ஆகிடுச்சு.